ஹலோ, வெல்கம் டு லதா ஸ்டோரி டைம். இன்னைக்கு நான் படிக்க போற கதையினுடைய தலைப்பு கனவு மலர்கள் கருகும்போது. இதை எழுதியவர் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள். கதைக்குள்ள போலாமா? நீங்க தொங்க தொங்க தாலியை கட்டிண்டு வீட்டுக்காரரே தெய்வம்னு கும்பிடுற பெண்மணியா, இல்ல அவரே போயிட்டார், இனிமே நமக்கு எதுக்கு இந்த சுகமெல்லாம், எப்போ என்னையும் அவர் தன்கிட்ட அழைச்சுக்க போறாரோ அப்படின்னு விரக்தியா சம்படத்துல இருந்து விபூதியை எடுத்து பூசிண்டு கோயில்ல தட்சிணாமூர்த்தி சன்னதியில காலத்தை கழிக்கிற விதவியா? இது என்ன கேள்விங்கிறளா? நான் எதுக்கு கேக்குறேன்னா, நீங்க மேலே சொன்ன இரண்டு விதத்திலும் சேர்ந்தவ இல்ல. இது என்ன பேத்தல்ங்கிறளா? அது அப்படித்தான். எல்லோரும் என்னை விதவைங்கிறா. ஆமாம், பின்ன சொல்ல மாட்டாளா? உங்களுக்கு ஒன்னும் புரியலையா? கொஞ்சம் இருங்கோ, முகத்தை நன்னா அலம்பிண்டு பளிச்சுன்னு பவுடர் போட்டு நெத்தி இட்டுண்டு வந்து சொல்றேன். எனக்கு எல்லாம் டயப்படி செஞ்சாகணும். எல்லாத்தையும் முடிச்சுண்டு இந்த மாடி படிக்கட்டில வந்து உட்கார்ந்துடுவேன். அப்புறம் நிம்மதியா எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். இந்த மாடிப்படி இருக்கே, இதுல எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து என் வாழ்நாள்ல முக்காவாசியை கழிச்சிருக்கேன். சொப்பு வச்சு விளையாடினது, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு ராகம் போட்டு நர்சரி பாட்டு பாடினது, மும்தாஜின் நினைவுக்காக ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார்னு உரு போட்டது, அப்புறம் அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஹெரால்டு ராபின்சனை கெமிஸ்ட்ரி புத்தகத்துக்குள்ள ஒளிச்சு வச்சு படிச்சது எல்லாம் இந்த மாடிப்படியில தான். ஒரு நாள், அப்ப எனக்கு என்ன வயசு இருக்கும்னு சரியா ஞாபகம் இல்ல, 16 17 வயசு இருக்கும். எதிர்த்தாத்து லீலாவுக்கு அன்னைக்கு மாப்பிள்ளை அழைப்பு, விடிஞ்சா கல்யாணம். மாப்பிள்ளை அழைப்பு கும்பலோட வந்த நான் எங்க வீடு வந்ததும் கொஞ்சம் வேகமா முன்னாடி வந்து இந்த மாடிப்பட்டுக்கு படிக்கட்டுல உட்கார்ந்து இந்த ஊர்வலத்தை பாக்குறேன். நேரே பாக்குறத விட இந்த மாடிப்படி ஜன்னல் வழியா பார்க்கறதுல ஒரு த்ரில் உண்டு எப்பவுமே. என் அம்மா ஆரத்தி கரைச்சுண்டு வந்து அந்த காருக்கு முன்னாடி கொட்டுறா. என்ன மதுரம், உன் பொண்ணு கல்யாணம் எப்போ? யாரோ கல்யாண கூட்டத்துல ஒரு மாமி அம்மாவை கேட்கிறா. அவளுக்கு இப்ப என்ன அவசரம், விடிய விடிய இன்னும் 17 ஆகலையே, அம்மா பதில் சொல்றா. நான் அந்த மாப்பிள்ளையை பார்க்கிறேன். ஒரு நாள் எனக்கும் இது மாதிரி ஒருத்தர் வருவார் இல்லையா? அவர் எப்படி இருப்பார்? கருப்பா சிவப்பா? இதோ லீலாவுக்கு வரப்போறவர் மாதிரி சிடுசிடுன்னு இருப்பாரோ? என் மனசுக்குள்ளே நான் அழகுன்னு ரசிக்கிற ஒவ்வொரு லட்சணத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு உருவமாக்குறேன். இது எப்படி முடியுங்கிறீளா? முடியும். கண்ணு இரண்டையும் மூடிண்டு கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டையான கிராப்பு, கூரான மூக்கு, மாநிறம், மூக்கு கண்ணாடி. அவர் நிறைய படிக்கிறவர். செதுக்குன மாதிரி முகவாய், சிரிச்சுண்டே இருக்கிற உதடு, அப்படி சிரிக்கிறப்போ லேசா கன்னத்துல விழற குழி, தீர்க்கமான குறும்பான புத்திசாலித்தனமான பார்வை. கொஞ்சம் நினைத்து பார்த்து அந்த நினைப்பிலேயே உருவாக்கினவரை இந்த காரில் உட்கார்த்தி வச்சு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கின்றேன். ரொம்ப ஜோரா, ரொம்ப அமர்த்தலா என்னவர் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். நான் இதோ இந்த ஜன்னல் வழியா இப்ப பாக்குறேனே, அது மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். அவரும் என்னை பார்க்கிறாரோ? அதோ சிரிக்கிறார். லேசா மூக்கை சுருக்கி உதட்டை குவிச்சு எனக்கு அழகு காண்பிக்கிறார். எனக்கு சிரிப்பும் பொங்கிண்டு வருது. இந்தோ, வாடி, மாப்பிள்ளை ஆத்துல இலை போட்டாச்சு, சாப்பிட்டுட்டு படுக்கலாம், விடிஞ்சா 6 மணிக்கே முகூர்த்தம். அம்மா என்னை கூப்பிடுறா. நான் வாரி சுருட்டிண்டு எழுந்திருக்கிறேன். ஊர்வலம் 2 வீடு தாண்டி போயின்னு இருக்கு. அதே சிடுசிடுன்னு மாப்பிள்ளை முகம், முள்ளம் மன்றி கிராப்பு. பின்னே லீலாவோட ஆத்துக்காரர் என்னவர் மாதிரி ஆயிடுவாரா என்ன? நான் எனக்குள் சிரிச்சுண்டே படியை விட்டு இறங்கி வரேன். மனசு மாத்திரம் அந்த என்னோட கதாநாயகனோடையே அடம் பிடிச்சுண்டு மாடிப்படியிலேயே உட்கார்ந்துருக்கு. அம்மாவோட போய் பந்தியிலே உட்கார்றேன். ஆமா, அந்த அவர், அதுதான் என்னோட மானசீக ஹீரோ. அவர் பேர் என்ன? ராகவன்? நன்னாவே இல்லை. ரமேஷ்? சி, சின்ன பையன் மாதிரி இருக்கு. சங்கர்?
ரொம்ப ஆர்டினரி நேம். மண்டையை போட்டு குடைச்சுட்டு இருந்தேன். ஏய், என்ன யோசனை? இலைய பார்த்து சாப்பிடு. அம்மா இடிக்கிறாள். டேய் சத்யா, எங்கே போயிட்டான் இந்த சத்யன்? யாரோ ஒரு ஜிப்பா மாமா பந்தியை விசாரிச்சுண்டே கத்தினார். சத்யன், சத்யா, சத்யகுமாரா, சத்யமூர்த்தியா, எதுவோ சத்யன். இது நன்னா இல்ல? சத்யான்னு செல்லமா கூப்பிடலாம், அழகா இருக்கும். என்னோட ஹீரோ பெயர் சத்யன் தான். என்ன சிரிக்கிறேள்? இப்படித்தான், இந்த பெயரோட தான் என்னோட அவர் எனக்குள்ளே வளைய வர ஆரம்பிச்சார். நான் சொல்லி பார்த்துப்பேன். இந்துமதி சத்யன், மிஸ்ஸஸ் சத்யன். ஒரு குழந்தைக்கு புதுசா ஒரு பொம்மை கிடைச்ச மாதிரி பாதி தூக்கத்துல கூட இருக்கான்னு அதை தடவி பார்க்குமே, அது மாதிரி நட்ட நடு ராத்திரியில கூட இந்த சத்யனை லேசா முனகி பார்த்துப்பேன். இந்த சத்யன் இருக்காரே, ரொம்ப பொல்லாத மனுஷர். எப்போ என்னோட இந்த மாதிரி கற்பனையில வந்து கண்ணாமூச்சி விளையாடுறதுன்னு இவருக்கு ஒரு நேரம் காலமே கிடையாது. நினைச்சப்போ வருவார். காலேஜ்ல அந்த குண்டு லெக்சரர், அவ பேர் என்ன, ரமாமணியா, அவர் இலக்கணத்தை லோலோன்னு மாரடிச்சுட்டு இருப்பா. இவர் கற்பனையில வந்து விடுவார். ஏ இந்து, என்னவாம், இங்கே எங்கே வந்தேள்? போர் அடிக்கல உனக்கு? ஆமாம், என்ன பண்றதாம்? சத்யா, இந்த வருஷம் முழுக்க இவர் அம்பத்தை கேட்டே ஆகணுமே. கம் வித் மீ. போய் ஒரு கப் ஐஸ்கிரீமை 2 பேருமா? ஒரு கப் ஐஸ்கிரீமே 2 பேருமா? சி, போதுமே, அசடு வழிய வேண்டாம். சொன்னா கேட்கணும். 2 பேருமா சாப்பிட்டுட்டு லிட்டில் ஆனந்துக்கு போகலாம். நான் சத்யனோட கிளம்புறேன். ஐஸ்கிரீம் பார்லருக்கு. கற்பனையிலே தான். இந்த மாதிரி இனிமையான நேரத்திலே குண்டு லெக்சரராலே என்னோட அழகான கற்பனை தவிடு பொடியாகும். அதுக்கப்புறம் 3ஆம் பேஸ்ட் அடித்தவள் மாதிரி என் மூஞ்சி ஆயிடும். காலேஜ் விட்டு வீடு திரும்புறப்போ என்னை கடந்து போற கார்களை பார்ப்பேன். கற்பனை பிறக்கும். சத்யனோட சாக்லேட் கலர் அம்பாசிடர். என் சத்யன் கலர் செலக்ட் பண்றதுலே ரொம்ப கெட்டிக்காரர். என்னை பார்த்தாலே தெரியுமே அவரோட டேஸ்ட். மாநிறத்துக்கும் கொஞ்சம் தூக்கலா சாயந்திர மஞ்சள் வெயில்ல மினுமினுக்கிற என் நிறத்தை பார்த்து எனக்கு நானே சிரிச்சுக்கிறேன். என் கிட்ட வந்து உரசிண்டு நிக்கிறது. நான் அதுல ஏறிக்கிறதுக்கு சௌகரியமா கதவை அவரே திறந்து விடுறார். லேசா பக்கத்து சீட்டுல சாய்ந்து ஒரு கையாலே கதவை திறந்து விடுற சத்தியனை பார்த்து உதட்டில் சிரிப்பு நெளியிறது. என்ன சிரிப்பு? நத்திங். எனக்கு நேரமாச்சு, அம்மா தேடுவாளோ? அப்போ சொல்லு, எதுக்கு சிரிச்சே? உங்கள் கழுத்து சங்கிலியிலே இந்த புலி நகம் ரொம்ப ஜோரா இருக்கு சத்யா. இஸ் இட்? அப்ப கிட்டே வந்து நன்னா பாரேன். அவர் என் பக்கம் திரும்பி உட்கார்ந்துக்கிறார். என்னாலே பார்க்க முடியல. போதும் விளையாட்டு, காரை கிளப்புங்கோ. நீ பார்த்தாதான். நான் லேசா தலையை நிமிர்த்தி பாக்குறேன். குப்புன்னு என்னோட காது மடல் 2ம் சுடுறது. வெட்கத்துல என்னோட மூஞ்சி சிவக்கிறது. ஏ இந்து, என்ன நீ மாத்திரம் சோலோவா நடந்து போயிட்டே இருக்கே? அப்போல இருந்து கூப்பிடுறேன், காதுல விழலியா? இல்ல ஏதாவது ட்ரீம் லேண்ட்ல இருக்கியா? என் கிளாஸ்மேட் உன்னிமேரி இறைக்க இறைக்க ஓடி வரா. ஒரு நிமிஷம் அந்த லோகத்தில் இருந்து இங்கே இந்த பீச் ரோடுக்கு நான் திரும்புறதுக்கு ரொம்பவுமே திண்டாடுறேன். வீட்டிலேயும் இப்படித்தான். பாடத்தை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்தா பக்கத்துல உட்கார்ந்து அழகா டீச் பண்ண இவர், அதான் சத்யா வந்துடுவார். ரொம்ப நன்னா டீச் பண்ணுவார். மக்கு பொண்ணு கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவார். அத்தனை ஜோரா சொல்லி தருவார். ராத்திரி சாப்பிடுறச்சே அம்மா தான் புலம்பிண்டே சாதம் போடுவா. என்ன சாப்பிடுறியோ, கோழி கொறிக்கிற மாதிரி. ரசத்துக்கு அந்த சாதத்தையும் சேர்த்துக்கோ ஏண்டி? அம்மா கத்திண்டே ரசத்தை விடுறா. பழையபடி என் கற்பனை பறக்கும். சத்யா, என்ன இந்தோ, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உன்னை. நான் சாப்பாட்டுல கேட்கிறேன். உனக்கு பிடிச்சதெல்லாம். இந்த மழுப்பல் எல்லாம் வேண்டாம், கரெக்டா சொல்லணும். உருளைக்கிழங்கு பொடி மாஸ், மோர் குழம்பு, மைசூர் ரசம். ஐ, எனக்கும் அதேதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ பொடி மாஸ் இன்னும் கொஞ்சம் தான் போட்டுக்கோ ஏன்? தானே கரண்டியால எடுத்து என் தட்டிலே போடுறார். இன்னும் கொஞ்சம். உம் திடீர்னு நான் கற்பனையில் இருந்து மூச்சுக்கிறேன். ஐயோ, யார் என் தட்டுல இத்தனை வெண்டைக்காய் கறிய வச்சது? போடுறப்ப இன்னும் கொஞ்சம் போடட்டுமான்னு கேட்டேன். உம்முன்னு தலையாட்டிட்டு, இப்ப ஏண்டி கத்துற? அப்போ எந்த லோகத்துல இருந்த?
அம்மா கத்துறா. நான் வெண்டைக்காய் கறிக்கு தயிர் சாதத்தை தொட்டுண்டு சாப்பிட்டு முடிக்கிறேன். இப்படி காலம் காலமா எனக்குள்ளேயும் வெளியேயும் வளைய வரும் இந்த சத்தியனுக்கு நிஜமாகவே உயிரும் உடம்பும் இருக்கிற மாதிரி சில சமயம் எனக்கு பிரமை ஏற்படுவதும் சகஜமா போயிடுது. இதனாலே ரோட்ல என்னை தாண்டிண்டு போற மகா மகா மன்மதன்கள் கூட என்னை பொறுத்தவரை ரொம்ப சாதாரணமா இருக்கா. என்னால அவர்களை என் டீனேஜுக்கே இருக்கிற கியூரியாசிட்டியோட பார்க்க முடியல. ஒரு கல்யாணமான அழகான இனிமையான வாழ்க்கையை வாழற பொண்ணு மத்த ஆண் பிள்ளைகளை பார்க்கிற சாதாரண பார்வையாத்தான் என்னாலே பார்க்க முடியுது. நான் இப்படி எனக்குள்ளே குடுத்தனம் நடத்திண்டு அழகான புத்திசாலியான ஹீரோவை தேடிட்டு இருந்தா அதுக்காக பெத்தவா பேசாம இருப்பாளா? முதல்ல உங்களுக்கு என்ன மாதிரி 20 வயசு பொண்ணு இருந்தா நீங்க கவலைப்படாம இருப்பேளா? குடுகுடுன்னு ஓடி அங்கே இங்கே அலைஞ்சு பல்லை காட்டி சம்மந்தி பிராமணரோட ஒண்ணு விட்ட சித்தப்பாவுக்கு கூட மயில் கண் வேஷ்டி வாங்கி தந்து கல்யாணத்தை சட்டுப்புட்டுன்னு முடிக்க மாட்டேளா? அதையேதான் இவாளும் செஞ்சா. கொண்டு வந்தா ஒரு மாப்பிள்ளையை. அவருக்கே என்னை பிடிச்சு போன விஷயத்தை என்னவோ உலகமகா அதிசயம் மாதிரி பேசி பேசி மாஞ்சு போனான். எனக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்கவே இல்லை. கேட்டிருந்தாலும் எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும் என் சத்யாவுக்கு ஈடாயிடுமோ? ஏற்கனவே கல்யாணமாகி குடித்தனமும் செஞ்சுட்டு இருக்கிற நான் திரும்ப மனையிலே உட்கார்ந்துக்கிறேன், அம்மி மிதிக்கிறேன், அருந்ததி பாக்குறேன், தாலி கட்டிக்கிறேன். என்ன ஒரு மாதிரியா சிரிக்கிறேள்? மனசுல நினைச்சுக்கிறதெல்லாம் வாழ்க்கையாயிடுமா என்ன? ஏன் ஆகாது? நான் மனையிலே உட்கார்ந்திருந்த நேரத்துல கூட என்னோட சத்தியனுக்கு காலை டிஃபன் பரிமாறிண்டு இருந்தேன் மனசுக்குள்ளே. பின்னே முகூர்த்தத்துக்காக பார்த்துட்டு இருந்தா இவருக்கு ஆபீஸ்க்கு நேரமாகாதா? ஒரு பொறுப்பான உத்தியோகஸ்தன் பங்க்சுவலா நடந்துக்கணும்னு இவர் அடிக்கடி சொல்வார். அதனாலேதான் இந்த வெறும் இந்து மனையிலே ஓம புகையிலே கண்ணை கசக்கிண்டு உட்கார்ந்திருந்தப்போ மிஸ்ஸஸ் இந்துமதி சத்தியம் தன் டியூட்டியை கரெக்டா செஞ்சுட்டு இருந்தா. வெறும் இந்து இப்போ இந்துமதி ஸ்ரீதர் ஆகிவிட்டாள். என்னாலே இதை அட்ஜெக்ட் பண்ணிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எதிலேயாவது நான் கையெழுத்து போடணும்னா முந்திரி கொட்டை மாதிரி மிஸ்ஸஸ் சத்யன் வந்து கையெழுத்து போட்டுடுவா. அதை அவசர அவசரமா இவ அதான் மிஸ்ஸஸ் ஸ்ரீதர் அடிச்சிட்டு தன்னோட கையெழுத்தை போடுவா. மத்தபடி என்னோட சத்தியனோட புத்திசாலித்தனத்தையோ மென்மையா ஒரு ரோஜா பூவை ஹேண்டில் பண்ற மாதிரி என்னை அவர் நடத்துற முறையையோ அவரோட சங்கீத ரசனையையோ இலக்கியத்துல கரை கண்டவர் மாதிரி அவர் பேசுற பேச்சையோ சில சமயத்துல என்னையே குழந்தையாக்கி சீராட்டுற அவருடைய பாசத்தையோ இவர்கிட்ட ஸ்ரீதர்கிட்ட நான் எதிர்பார்க்கிறதே இல்லை. அப்படி நான் எதிர்பார்த்திருந்தா நிச்சயம் ஏமாந்துதான் போயிருப்பேன். இவரோட ஸ்ரீதரோட கோபம், அந்த கண்மூடித்தனமான வெறி, அட்டகாசம், அடித்தடி, அமர்க்களம் இத்தனையும் என் உடம்பை சதையை பாதிச்ச மாதிரி மனசை பாதிக்கவே இல்லை. நான் தான் நிம்மதியா சத்தியனோட குர்த்தனம் நடத்திட்டு இருக்கேனே. இவர் என்னை அடிச்சு மண்டையிலே காயத்தோட விட்டப்ப கூட என்னை பிறந்தாத்துக்கு விரட்டி பெத்தவாதான் அடிவயிறு கலங்க அழுதா. நான் அழவே இல்லை. வழக்கம் போல் சாப்பிட்டு மாடிப்படியில உட்கார்ந்துண்டு எனக்குள்ளே நான் சத்தியனோட வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், இது எனக்கு பழக்கமாயிடுது. இந்த வாழ்க்கையிலேயும் எனக்கும் சத்தியனுக்கும் நடுப்புற சின்ன சின்ன மனத்தாங்கள் வரும். பின்ன என்ன? சண்டை இல்லாத சம்சாரம் ஒரு சம்சாரமா? சண்டையும் தான், அடுத்த நிமிஷமே சமாதானமும் தான். 2 பேருமே விட்டு கொடுத்து போயிடுவோம். இதுக்கு நடுப்புறதான் எனக்கு பாஸ்கர் பிறந்தான். அவனை நீங்கள் பார்த்திருக்கேளா? இதோ ஸ்கூல் விட்டு வந்துடுவான், வர்ற நேரம்தான். அப்படியே அவன் அப்பாதான். அந்த கோபம், அந்த கத்தல் எல்லாம். ஆனா சில சமயம் ரொம்ப சமத்தாகவும் பதவிசாவும் நடந்துப்பான். இவன் எனக்கு பிறந்தப்போ சத்யனுக்கு அவர் குடும்ப பேரை சொல்றதுக்கு கைலாஷ் பிறந்தான். என்ன பைத்தியக்காரத்தனமா பேச்சுங்கிறேளா? மிஸ்ஸஸ் ஸ்ரீதருக்கு பிள்ளை பிறக்கலாம், மிஸ்ஸஸ் சத்யனுக்கு பிறக்க கூடாதோ? சில சமயம் நான் இப்படி எனக்குள்ளே மூழ்கி இருக்கிறப்போ பாஸ்கர் என்னை அம்மான்னு கூப்பிட்டா
அவனை வேற யாரோ வேத்து மனுஷாலை பார்க்கிற மாதிரி பார்ப்பேன். அவன் என்னை போட்டு உலுக்குவான். சில சமயம் பாஸ்கரையே கைலாஷ்னு கூப்பிடுவேன். அவன் புரியாமல் புதிர் போல் என்னை பார்ப்பான். அப்பவும் என்னை சமாளிச்சுக்க நான் ரொம்ப சிரமப்படுவேன். நான் இப்படி ஏனோ தானோன்னு எதிலேயுமே அதிகமாக பற்று வைக்காமல் இருக்கிறது முதல்ல அம்மா அப்பாவை ரொம்பத்தான் பாதிச்சது. அப்புறம்தான் எப்படியோ அவ இருந்துட்டு போகட்டும்னு விட்டுட்டா. இப்படி நானே ஒரு வாழ்க்கையை அமைச்சுண்டு வாழறதுல யாருக்கு என்ன குறைஞ்சு போச்சு? இதனால யாரோட கௌரவம் குறைஞ்சது? ஒண்ணும் இல்ல. ஆனா இப்படியே இருக்க விட்டுடுறதா உலகம்? ஏண்டி புருஷனால தள்ளி வைக்கப்பட்டவ இப்படி தினமும் ஒரு அலங்காரமா வாய் நிறைய சிரிச்சுண்டு இருக்கிறது நன்னா இருக்கோ? அடுத்தாத்து மாமி அப்பவும் நீட்டி முழக்குவா. யார் கண்டதுமா? அவன் தள்ளி வச்சான்னா உள்ளூர ஏதாவது இவ பேர்ல தப்பு இல்லாமையா இருக்கும்? இருக்கும். இல்லைன்னா ஏன் அவன் விரட்டி விட்டான்? எதிர்த்தாத்து மாமி கூட சேர்ந்து தன் வெண்கல தொண்டையை வச்சுண்டு ரகசியம் பேசுவா. ஆனா இதுக்காக எல்லாம் நான் பயந்தா எப்படி? நான் பாட்டுக்கு வளைய வருவேன். ஊஞ்சல்லே உட்கார்ந்து வீசி வீசி ஆடிண்டே பால்வடியும் முகம் நினைந்து நினைந்துன்னு பாடுவேன். தோட்டத்திலே பூத்திருக்கிற மல்லிகையையும் இருவாட்சியையும் பறிச்சு நெருக்கமா தொடுத்து தலை நிறைய வச்சுப்பேன். வாய் விட்டு சிரிச்சு கலகலன்னு பேசுவேன். ஆனா இப்படியே காலம் போயிட்டா மத்தவாளுக்கும் என்டர்டைன்மெண்ட் வேணுமே. எங்கேயோ ஊர் போய் தெரியாத இருந்தவர், ஊர் பேர் தெரியாமல் இருந்தவர், என்னை வாழாவட்டின்னு மத்தவா கூப்பிட காரணமான மனுஷர் திடீர்னு ஒரு நாள் என்னை தேடி ஊருக்கு வந்து சேர்ந்தார். வீடே அல்லோல கல்லோலப்பட்டது. அம்மாவும் அப்பாவும் கூட சந்தோஷத்திலே பூரிச்சு போனான். நான் தான் எப்பவுமே சந்தோஷத்துல இருக்கிறவளாச்சே. புதுசா வேற வேணுமா? அம்மா என் கையில கொடுக்கிற காப்பி டிபனை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பேன். அவர் ஏதாவது பேசுவார். ஒண்ணுமே உப்பு சப்பு இல்லாத பேச்சு. சில சமயம் குழாயை மூட மறந்துட்டா தட தடன்னு இறைச்சலோட தண்ணி கொட்டிண்டு இருக்குமே. பம்பு ஸ்டவ் எரியச்சு ஹோன்னு சத்தம் கேட்குமே. அது மாதிரி அவரோட வார்த்தைகளோட இரைச்சல் தான் என் காதுலே விழும். நான் சத்யனோட புதுசா வந்திருக்கிற ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கோ சபாவிலே எம்எல்பி கச்சேரி இருக்கே அதுக்கோ கிளம்பிண்டு இருப்பேன். மனசுக்குள்ளேதான் சிரிக்காதீங்கோ. திரும்பவும் இரட்டை வாழ்க்கை. மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு. திடீர்னு இந்த மனுஷர் அதான் பாஸ்கரோட அப்பா படுத்த படுக்கையானார். பார்க்காத வைத்தியம் இல்ல. எதுக்குமே மசியல. அம்மாவும் அப்பாவும் திரும்பவும் மனசு ஒடிஞ்சு போனா. இதுவும் என்னை பாதிக்கவில்லை. அவரை பார்த்தா பாவமா இருக்கும் தான். ஆனா அந்த பரிதாபம் என் மனசை தொட்டு கண்ணுல தண்ணியை வரவழைச்சதே இல்லை. ஒரு நர்ஸ் எப்படி எந்த விதமான தனிப்பட்ட உணர்ச்சியும் இல்லாம ஒரு பேஷண்டை கண்ணும் கருத்துமா கவனிப்பாளோ அப்படி நானும் இவரை கவனிச்சேன். இருந்தும் பயனில்லை. கண்ணை மூடிட்டார். அம்மாடி அன்னைக்கு இந்த ஹால், இந்த மாடிப்படி, இதுல எல்லாம் ரொம்ப வழிஞ்ச கூட்டம் இருக்கே, சொல்லி முடியாது. அப்பத்தான் அந்த 10ஆம் நாள் தான் யாருக்குமே பிடிக்காத காரியத்தை செஞ்சேன். ஒரு மாமி கோன்னு அழுதுண்டு என் முகத்திலே பெருசா பொட்ட வச்சு தலையில கூட பூவை வச்சா. அடி என் பச்சை கிளி, உன்னை இனிமே இந்த கோலத்துல பார்க்க முடியாதே. அவ அழுகை பிரலாபமா மாறி இந்த ஹாலையே அதிர வைக்கிறது. நான் தலையை நிமிர்ந்து பார்க்கிறேன். எதிர்த்தா மாதிரி தெரியிற கண்ணாடியில நான் இந்துவான நான் முழங்கால கட்டிண்டு மை தீட்டின பெரிய கண்ணால பார்க்கிறதை பார்க்கிறேன். இந்த மாமி எதுக்கு இப்படி அழறா? எதுக்கு மாமி அழறேள்? எல்லோரும் ஒரு நிமிஷம் பிரமிச்சு போய் என்னையே பார்க்கிறா. எனக்கு மூளை கலங்கி விட்டதா? நினைச்சுட்டு இருந்தாலும் ஆச்சரியம் இல்லை. அந்த மாமி திரும்ப பெருசா குரல் எடுத்து அழறா. நான் அவளை தீர்க்கமா பார்க்கிறேன். இதோ பாருங்கோ, நான் இப்ப எப்படி இருக்கேனோ அது மாதிரியே தான் இனிமேயும் இருக்க போறேன். 10 நாளைக்கு முன்னாடி பரலோகம் போனாரே, அவருக்காக அவரை நினைச்சு அழுங்கோ. நான் வேண்டாங்கல. ஆனா இனிமே என்னை இந்த கோலத்துல பார்க்க முடியாதேன்னு வருத்தப்பட்டு அழ வேண்டாம். நான் இப்படியே தான் இருக்க போறேன். இதுல எதுவும் மாறாது. என்னோட வார்த்தை ஒவ்வொன்றும் சுவத்துல ஆணி அடிச்ச மாதிரி
வந்து விழறது. எல்லோரும் ஸ்தம்பித்து போய் மரமாட்டம் நிக்கிறா. நான் பேசாம உள்ள போறேன். அந்த மாங்கல்யம் செத்துப்போன மனுஷர் கட்டினது. அத மாத்திரம் அவிழ்த்து இவா கிட்ட கொடுத்துட்டு திரும்ப போய் மாடிப்படியில உட்கார்ந்துண்டு ஜன்னல் வழியா வேடிக்கை பாக்குறேன். இவா என்னை ஏளனமா பாக்குறதும் ரகசியமா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து ஜாடை காட்டி பேசுவதும் எனக்கு தெரியாமல் இல்லை. இந்த நாகராஜ மாமா மாதிரி சில பேர் என் காது பட, அம்மா அப்பா காது படவே இத பத்தி விமர்சிக்கிறா. நான் இப்பவும் சத்யனோட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். கைலாஷ்க்கும் பாஸ்கருக்கும் பாடம் சொல்லி தந்துண்டு சந்தோஷமா பாடிண்டு கையை கொட்டி சிரிச்சுண்டு தான் இருக்கேன். கற்பகாம்பிகை சந்நிதியிலே நான் கற்பூரத்தை கண்ணால ஒத்தின்ற உடனே குருக்கள் ஸ்பெஷலா என் மூஞ்சியை பார்த்து தான் தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்லிண்டே குங்குமத்தை கொடுக்கிறார். இத பார்த்த அம்பு மாமி சில அம்பு மாமி மாதிரி சில பேர் தோள்பட்டையிலே இடிச்சுண்டு போறா. நான் அந்த கற்பூர ஜுவாலையை பார்த்துட்டே சிரிச்சுக்கிறேன். அதுக்கு என்ன பண்றதாம்? அந்த அம்பு மாமியை விட என் மூஞ்சியில் சுமங்கலி தன்மை நிறைய இருக்கோ என்னமோ. இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் யாரு? உங்களுக்கும் சொல்ல கஷ்டமா இருந்தா வேண்டாம். அம்மாவோ அப்பாவோ என்னை எதுக்குமே எப்பவுமே சங்கடப்படுத்துறது கிடையாது. பாஸ்கர் இப்ப 8வது படிக்கிறான். கைலாஷ் கூட. பாஸ்கரோட அப்பா போனப்போ அவனுக்கு 5 வயசு. இப்போ அவனுக்கு 13 வயசாகுது. இந்த 8 வருஷத்துல இந்த தெரு ரொம்பத்தான் மாறி இருக்கு. தெருக்கோடியில இருந்த டீ கடை போய் சின்ன சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கு. மனுஷா கூட கொஞ்சம் மாறித்தான் இருக்கா. இப்போதெல்லாம் என்னை பார்த்தா இந்த ஜனங்களுக்கு அத்தனை கோபம் வர்றதில்லை. நாகராஜ மாமா கூட இப்பெல்லாம் என்னை பார்த்தா வாய்க்குள்ள முனங்கிக்கிறதோட சரி, தலையிலே அடிச்சுக்கிறது இல்ல. அம்பு மாமியோட அகத்துக்காரர் 3 வருஷம் மாரடை 3ஆம் வருஷம் மாரடைப்புல போயிட்டார். இப்பெல்லாம் மாமி கோயிலுக்கு வந்தா குருக்கள் விபூதியை மாத்திரம் கொடுக்கிறார். எனக்கு வழக்கம் போல் குங்குமத்தை நீட்டுறார். இப்பவும் அம்பு மாமி என்னை எரிச்சிடுற மாதிரி தான் பாக்குறா. ஆனா அதுல அத்தனை சூடு இல்ல. நானும் கோவிலுக்கு போற நேரம் போக, சாப்பிட்ட நேரம் போக, மாடிப்படியில உட்கார்ந்து என்னோட உலகத்திலே சஞ்சரிச்சுண்டே இருக்கேன். சத்யாவை இங்கு இருந்தபடியே ஆபீஸுக்கு அனுப்புறேன். அவர் திரும்பி வர்றதை எதிர்பார்க்கிறேன். நானும் சத்யாவும் இந்த மாடிப்படியும் அப்படியே தான் இருக்கும். மாறவே இல்லை. இதோ இப்பத்தான் தூங்கி எழுந்து காப்பி குடிச்சிட்டு வழக்கம் போல் மாடிப்படியில உட்கார்ந்து பேப்பர் பார்க்க ஆரம்பிக்கிறேன். பாஸ்கர் ஊஞ்ச பலகையில உட்கார்ந்துட்டு ஏதோ படிச்சுட்டு இருக்கான். அப்பா வாசல் திண்ணையில உட்கார்ந்து நான் படிச்சுட்டு கொடுக்கிற பேப்பருக்காக காத்திருக்கார். நான் முதல் 2 பக்கம் படிச்சுட்டு ஜன்னல் கம்பி வழியா அப்பா கிட்ட நீட்டுவேன். அது வரைக்கும் அப்பா பொறுமையா திண்ணையிலே காத்துட்டு இருப்பார். அப்பாவுக்கு எதுலயுமே பொறுமை அதிகம். நான் பேப்பர்ல விடாம கண்களை ஓட விடுறேன். எனக்கு காலம்பர 7:30 மணிக்குள்ள பேப்பர் படிக்கலைன்னா தலையே வெடிச்சிடும். அம்மா மேலெழுந்த வாரியா பார்க்க பிடிக்காது. சும்மா மேலெழுந்த வாரியா பார்க்க பிடிக்காது. ஒவ்வொரு தலைப்பா, ஒவ்வொரு எழுத்தா அலசுவேன். அப்படி பார்த்துட்டு அந்த நியூஸை சத்யாவுடன் வாதம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் பக்கத்தை முடிச்சிட்டு அடுத்த பக்கத்துக்கு திரும்புறேன். என்ன இது? ஒரு கையகல போட்டோ ஆபிட்ஸ்வரின்னு போட்டு என் கண்ணை மனசை அதுல நிலை குத்தி நிக்க வைக்கிறதே. சுருட்டையான கிராப்பு, கூரான மூக்கு, மூக்கு கண்ணாடி, செதுக்கின மாதிரி மோவாய், சிரிச்சுண்டே இருக்கிற உதடு. அப்படி சிரிக்கிறப்போ லேசா கன்னத்துல விழற குழி கூட போட்டோவில பளிச்சுன்னு தெரியுறதே. தீர்க்கமான, குறும்பான, புத்திசாலியான பார்வை. எனக்கு அடி வயிற்றிலிருந்து எதுவோ ஒண்ணு அப்படியே வந்து தொண்டையை அடைக்கிறது. அந்த போட்டோவுக்கு கீழே ஐயோ என்ன இது?
அன்பான சத்யா, கார் விபத்தில் நீ இருந்தாலும் எங்கள் நெஞ்சில் பசுமையாக இருக்கிறாய். உனது மறைவால் ஆறாத துயரத்தில் ஆழ்ந்துள்ள குடும்பத்தினரும் நண்பர்களும். இறுதி கடன் வருகிற வெள்ளிக்கிழமை. அம்மா! பெரிசா அலறேன். நான் கண்ணை இருட்டிண்டு வர்றது. அப்பா திண்ணையில இருந்து எழுந்து ஓடி வரார். அம்மாவும் பாஸ்கரும் பதறிண்டு ஓடி வர்றா. நான் மாடிப்படியிலே நிலைகுலைஞ்சு சாயறேன். எனக்கு நினைவு திரும்பினப்போ அம்மா என்னை அள்ளி மடியிலே போட்டுண்டு விசும்பின்னு இருக்கா. என்னம்மா ஆச்சு இந்தோ? அப்- அப்பா புலம்புறார். என் கையிலே அந்த பேப்பர். அதுல சிரிச்சுண்டு என்னோட சத்யா. என்னை இந்த சூழ்நிலைக்கு மெல்ல மெல்ல கொண்டு வர்றது. வாயை விட்டு வெட்கத்தை விட்டு சுற்றுப்புற சூழ்நிலையை மறந்து அலறேன் நான். சத்யா! ஐயோ! என்னை விட்டுட்டு போயிட்டேளே! நான் இனிமே உசுரோட எப்படி இருப்பேன்? ஐயோ! என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டேளே! நேத்து ராத்திரி கூட வாக் போயிட்டு நன்னா தானே பேசிட்டு திரும்பினோம். நீங்க இப்ப கூட பெட்ரூம்ல கைலாஷை கட்டிண்டு தூங்குறதா தானே நான் நினைச்சுட்டு இருந்தேன். இது எப்படி நடந்தது? அம்மா, அம்மா, என் கதி என்ன? நான் என்ன பண்ணுவேம்மா? அம்மா! அவள் மடியிலே முகத்தை புதைச்சுண்டு கதறேன். புழு மாதிரி துடிக்கிறேன். என்னோட இதயமே பொடி பொடியா நொறுங்குற மாதிரி புலம்புறேன். அம்மாவும் அப்பாவும் பிரமிச்சு போய் உட்கார்ந்திருக்கா. ஏம்மா இந்தோ? அதான் எப்பவோ நடந்துடுதே. இத்தனை வருஷம் கழிச்சு ஏம்மா அதை நினைக்கிற? அம்மா என்னை நெஞ்சோட அணைச்சுண்டு அழறா. எப்போ நடந்ததா? நேத்தும்மா. நேத்தி காலம்பரம் நடந்திருக்கு. அந்த நேரத்துல நிம்மதியா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருந்திருக்கேன். நான் முட்டிக்கிறேன். தலையிலே படீர் படீர்னு அரைஞ்சுக்கிறேன். அரைஞ்சுண்ட என் உள்ளங்கையிலே நெற்றி குங்குமம் ஒட்டிண்டு என்னை பார்த்து சிரிக்கிறது. புடவை தலைப்பாலே நெத்தியை அழுந்த. ஆம், அழுந்து துடைச்சுக்கிறேன். சாட்டை மாதிரி பின்னி பெரிய மலைப்பாம்பு மாதிரி என் முதுகுல புரண்ட பின்னலை அவிழ்த்து விட்டுக்கிறேன். இதுல நேத்து ராத்திரி வச்சுண்டு வாடி போன செண்பக பூக்களை பிடுங்கி எறிகிறேன். குப்புறப்படுத்துண்டு குலுங்க குலுங்க அழற என்ன எப்படி தேர்தல் சொல்றதுன்னு தெரியாம என்கிட்ட நெருங்கவே பயந்துண்டு எல்லோரும் நிக்கிறா. இப்பெல்லாம் நான் கோயிலுக்கே போறதில்ல. மாடிப்படியிலேயே உட்கார்ந்துட்டு வெட்ட வெளியை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஹிந்து பேப்பர்ல வந்த போட்டோவை, என் சத்யாவோட போட்டோவை கத்தரிச்சு இந்த மாடிப்படி சுவத்திலேயே ஒட்டி வச்சுட்டு இருக்கேன். தலைமயிர் அவிழ்ந்து பிரிய பிரியா பிரிப்பிரியா தொங்க நான் ஆணி அடிச்ச மாதிரி இங்கேயே உட்கார்ந்திருக்கேன். அம்மாதான் எப்பவாவது என் தலைமயிரை அள்ளி முடிச்சிட்டு போவா. அம்பு மாமியும் நாகராஜ மாமாவும் இப்போ என்னை பரிவோட பாக்குறா. நான் தான் இப்போ விதவி ஆயிட்டேனே. என்ன அப்படி பார்க்கிறேள்? இவளுக்கு மூளை குழம்பிடுத்துன்னா பரவாயில்லை. வாயை விட்டே நீங்களும் சொல்லலாம். எல்லோரும் அப்படித்தானே சொல்றா. இதோட இந்த கதை முடிஞ்சுது. அனுராதா ராமனுடைய நாவல்னாலே ரொம்பவே அழகா இருக்கும். ரொம்பவே அழகான கதை. இதுல வந்து ஒரு அவ தன்னோட கற்பனையிலேயே குடும்பம் பண்றதா ரொம்ப அருமையா கதையை வாசிச்சிருக்க. கதையை எழுதியிருக்கிறவளுக்கு ரொம்ப பாராட்டு. அடுத்த கதையில பார்க்கலாம்.